அதிகமா அந்த தொழில்துறையில இருக்கக்கூடிய தொழில்துறை அகில இந்திய சம்மேளன தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அவங்கள எளிமையா தொடர்பு கொள்ளவே முடியல. ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை தகவல்களை சொல்லக்கூட அவங்க தொடர்பு கொள்ள முடியலன்னு ஒரு அவரோட பேக்ரவுண்ட கொஞ்சம் படிச்சு பாருங்கயா. அவர் யாரு, அவர் யாருக்கு சம்பந்தப்பட்டவர், அதே மாதிரி சுரேஷ் சம்பந்தம்னு சொல்லி அவர் ஒரு 4 கம்பெனியை போட்டு இதுவும் ஆந்திரா பயிற்சின்னு போட்டாரு. அதுக்கும் எனக்கு தக்க பதில் இருக்கு. எந்த கவர்மெண்ட்ல போச்சு? அதாவது நீங்க ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு, நாங்க மக்களுக்கு பண்ணணும்னு வந்திருக்கோம். நீங்க அதை ஏத்துக்க முடியாம என்ன மாதிரியான குடைச்சல், எந்த மாதிரியான ட்ரோல், எந்த மாதிரியான கீழ்த்தனமா இறங்கி பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து கேட அமைய போகுது. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் அவங்க வேணாம் 5 வருஷம் ஏமாற்றம் சொல்றாங்களே, 30 நாளே ஏமாற்றம்னு நான் கேட்கவா? 5 வருஷம் நீங்க ஏமாத்தினாலதான் இன்னைக்கு மக்கள் உங்களை தூக்கி போட்டு மாற்றம்னு எங்களை ஏத்திருக்காங்க. அதையே நீங்க மதிக்காம, மக்களையும் மதிக்காம, மக்களையும் இழிவுபடுத்துற மாதிரி நீங்க தற்கூரின்னு பேசுறீங்க. அப்ப மக்களையும் தானே நீங்க சொல்றீங்க, மக்களையும் தானே நீங்க சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூவும் 30 நாள், அதாவது 5 வருஷம் நீங்க ஏமாத்திட்டீங்க. தயவு செஞ்சு இன்னமும் நான் இன்னமும் சொல்றேன்யா, உள்ள இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபை வச்சு மூவ் பண்றாங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களையும் கைக்குள்ள போட்டுட்டு முன்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கு ஊழல் இல்லாத அரசு கொடுத்தது வந்து தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த ஊழல் இல்லாத கட்சி என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு அது நடக்குது இல்ல. மக்கள் எங்க போனாலும் ஃப்ரீயா, எத்தனை பேர் வந்து அவரு ஸ்கூலுக்கு எந்த ஒரு இதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு வந்து காமிச்சாரா? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நீங்களும் ப்ரமோட் பண்ணுங்க. ஊழல் இல்லாத ஆட்சி வந்து நடக்குது. ஊழல் இல்லாத அரசு மக்களுக்காக வந்திருக்கும். இதுதான் ஒரு பெரிய மாற்றமே. இந்த மாற்றத்தை ஏத்துக்க கத்துக்கோங்க. இல்லைன்னா வீடு வீடா போய் கல்யாண வீடா போய் கத்திக்கிட்டே இருங்க. முந்தைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப உள்ள அரசு அதிகாரிகள் நிறைய பேர் ஸ்பையா இருக்காங்களா? ஐயா, ஸ்பையா இருக்காங்களாலாம் எனக்கு தெரியாதுயா. ஒரு கட்சி வந்து 70 வருஷம் ஆண்டுட்டாங்க, அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னமும் சொல்றேன், சாமானியர் நீங்க கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம்யா. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட மாத்தி கொண்டு வந்திருக்காரு. சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, எதையுமே பார்க்காம இன்னைக்கு யாருனாலும் மக்களுக்கு பொது சேவை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தா யாருனாலும் வரலாம். இவர் இங்க மைக்கு பிடிச்சிட்டு இருக்காரு, இவரு வரலாம். இந்த பையன் இன்னைக்கு போன் பிடிச்சிட்டு இருக்கா, இவரு எம்எல்ஏ ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தமிழ்நாட கொண்டு வந்தவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான்.